ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நான் ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. கஸ்டமர் 2/4 சைஸில் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. 2 டிசைன் கொடுத்துருந்தாங்க. 2 டிசைனும் 10 பேர்ஸாக நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பேஸ்டல் கலராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது அவங்களோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்காக ரெடி பண்ண சொன்னாங்க. அந்த பேங்கிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அலிகேட்டர் கிளிப்பும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம டிசைனை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நிறைய ஸ்டோன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட்டில் இருக்கிற கலர்ஸ் அளவுக்கு ஸ்டோன்ஸில் கலர்ஸ் கிடையாது. அதுவும் பேஸ்டல் கலரில் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப ரேருங்க. அதனால் அது கிடைக்கல எனக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு பேங்கிளுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தேன். நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸும் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போதே அதோட டெலிவரி டைம் இந்த டைமில் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அதே டைமில் கரெக்டாக டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். ஒரு நாள் கூட லேட் ஆகாதுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட, எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சது இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக தான் கிடச்சிது. நான் இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பேஜ் நேமும் ரிச் சில்க் த்ரெட் தாங்க. நிறைய ப்ரைடல் செட்ஸ் எல்லாமே நான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். எனக்குமே ஃபஸ்ட்டு எந்த ஆர்டருமே வரலைங்க. 1 இயர் வரைக்குமே ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. ரொம்ப ஆர்டர்ஸ்லாம் வரவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கஸ்டமருக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட்டு எப்போ வருதோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம சும்மா இல்லாமல் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அது இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பு அந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி காமிக்க தான் கஸ்டமருக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இவங்க நல்லா ரெடி பண்ணுறாங்க, இவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தா நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்த பிறகு தான் அவங்க நமக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எந்த அளவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே அளவு பேக்கிங்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. ஒவ்வொரு பேக்கிங்கும் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாத நம்ம செஞ்ச டிசைன் வெளியே தெரிகிற மாதிரி நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பேக்கிங்காக இருக்கணுங்க. நம்ம பேக்கிங்கும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மளோட கஸ்டமருக்கு நம்ம மேலே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நெக்ஸ்ட் ஆர்டர் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாலும் அதோட பர்ஃபெக்ஷன் எதுலன்னா அந்த பேக்கிங்லேயும் அந்த நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம் பார்த்திங்களா அந்த பிக்சர்ஸ் அதுலேயும் தாங்க இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் நான் வச்சுருக்கேன். அதில் தான் நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம், அதாவது பேக் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கார்டு பற்றி கேட்குறீங்க. இந்த கார்டு நான் கஸ்டமைஸ் பண்ணதுங்க. நானே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின கார்டு. நீங்களும் இதே மாதிரி உங்களோட பேஜ் நேம் போட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி அதில் இருக்கும். முடிஞ்ச அளவு நம்ம பேக்கேஜில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நம்ம நீட்டாக பேக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும். நாங்கள் ரீசெல்லர்ஸ்க்கும் ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாராவது ரீசெல்லர்ஸ் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரீசேல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மினிமம் 10 பேர்ஸாவது ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நாங்கள் 1 மந்தில் அப் டு 700 to 800 செட்ஸ் வரைக்குமே நாங்கள் ரெடி பண்ணி சென்ட் பண்ணியிருக்கோங்க. ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். மினிமம் ஒரு 15 டேஸ் டைம் இருந்தால் தான் பரவாயில்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கும் ரீசெல்லர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.